பீட்டா ஃபிஷ்க்கு வந்து எறும்பை சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். எங்கள் அண்ணன் சின்ன வயசு சொல்லுவான் பீட்டா ஃபிஷ் எறும்பை சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் எறும்பெல்லாம் குட்டி வயசு நான் போட்டிருக்கேன். நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் இப்போ பீட்டாவோட குட்டி வந்து எறும்பு சாப்பிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்களா, எறும்பு வந்து சாப்பிட்ருக்கு. அது வாயில் சிக்கிருச்சு. நான் நேற்று பார்க்கும்போது ஃபுட்டு போன பார்க்கும்போது எறும்பு சாப்பிட்ருக்கு போட்டு முடிஞ்சிடும்னு நான் விட்டேன். ஆனால் 2 நாளையுமே அது வாய்க்குள்ளேயே மாட்டி நிற்கிது. அதனால அது மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது. சரி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் எடுக்கிறதில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த மீன் பொழைச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இது நல்லா சிக்கிருச்சு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அது எறும்பு வந்து இதை பிடிச்சிருக்கா இல்லை மீன் வந்து அதை பிடிச்சிருக்கா இல்லை ரெண்டுமே மாற்றி மாற்றி பிடிச்சிருக்கு. எறும்போட அந்த கொடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா மீனோட வாயில் வந்து கடிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி மீன் வந்து வலி தாங்காமல் நல்லா டைட்டாக எறும்பு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே இப்போ டைட்டாக பிடிச்சிருக்கனால நடுவில் வாய்க்குள்ள சிக்கிக்கிச்சு அந்த மீனுக்கு. இது 2 நாள்லேருந்து ஃபுட்டு சாப்பிடவே இல்லை. நான் சரி அதை முழுங்கிடும் சொல்லி நேற்று பார்க்காம விட்டேன். ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தா அது முழுங்கவே இல்லை. அப்படியே சிக்கிருந்துச்சு. நம்ம எடுத்துலாம்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த இடுக்கி கையை வச்சு எடுக்கவும் முடியல. ஆனால் அந்த இடுக்கி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த இடுக்கி வச்சு எடுத்து பார்த்தாலும் எடுக்க முடியல. குதிச்சுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் கடைசியில் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் வேகமாக இழுத்து பார்த்தேன் கையில் வச்சு. அப்போ டப்புன்னு குதிச்சிருச்சு. ஆனால் வந்துருச்சு. ஆனால் பாதியாக தான் வந்திருக்கு. இருங்க கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். இந்த கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாதியாக தான் வந்திருக்கு. மீதி பாதி அது உள்ளே உடஞ்சிருச்சு. நீ அது வேறு எடுக்கணும் அப்படின்னு தலைவலி. இதை வேறு மீன் வேறு பயங்கரமாக துள்ளுதா, செத்துருமோ அது அமுக்கமோ செத்துருமோ அப்படின்னு ஒரு பயமாக வேறு இருக்குது. இனி பாருங்கள் மீதி பாதி அப்படியே உள்ளே சிக்கிருக்கு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இது எடுத்துட்டேன்னா ஓகே. இப்போது எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒருத்த கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் எடுத்துகிட்டு இருக்கேன். சரியாக மீன் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ வந்துடும் நினைக்கிறேன். இந்த டைமு வந்துருச்சு. ஆனால் கொஞ்சோண்டு இருக்குது உள்ளே. இனி கொஞ்சம் அப்படியே வந்துருச்சு வெளில. பார்த்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. ஆனாலும் பாருங்களேன், அந்த எறும்பு தலையே உடம்பு எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த கொடுக்க வச்சுலாம் டைட்டாக பிடிச்சி கிழித்தாலும் வரல. பாதி வாயில் வந்துருச்சு, பாதி வாயில் வரல. அது எப்படியோ பண்ணி அப்படி இப்படின்னு ஆட்டி இப்போ இழுத்தாலுமே அந்த மீன் சேர்ந்தா வருது. அது விடமாட்டேங்குது. அந்த கொடுக்கு நல்லா கரெக்டாக பிடிச்சிருக்கு அந்த எறும்போட கொடுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இழுத்து பார்க்குறேன் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. கடைசியில் 2 ஆட்டி அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. வந்துருச்சு, வாயிலேருந்து வந்துருச்சு. அந்த எறும்போட தலையை வந்துருச்சு. இந்த எறும்போட தலையை வந்துருச்சு. அப்புறம் மீன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாய் திறந்து முழுசாக வாய் திறந்து கொஞ்சம் மூச்சு விடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நார்மலாக இல்லை. அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு கண்டெய்னர் போட்டோம். ஏன்னா வேறு ஏதாவது மீன் வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டு டயர்டாக இருந்துச்சு. அதனால் வேறு கண்டெய்னர் தனியாக போட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து இப்போ ஃபுட் எதுவும் கொடுக்காம மொயினாக அந்த மாதிரி கொடுத்தோம். லைவ் கல்ச்சராக வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அதிலே விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம அது எந்த டேங்கில் வச்சோ அதே டேங்கில் போட்டோம். பார்த்தா மீன் ஆக்டிவ் ஆயிடுச்சு. நல்லாவும் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டு நல்லா இருக்கு. இப்போ ஃபுட்டும் நல்லா எடுத்துக்குது. அடுத்த டைம் எறும்பு சாப்பிடாம இருந்தால் சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எப்படி லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நான் சேனல் சப்ஸ்கிரைப்